ஹாய் கைஸ். நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் உதயகுமார். நம்ம யூடியூப் சேனல் நேமும் அதே சேம் வரும். இல்லைன்னா வேறு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி அன்பாக்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். அதோட என்ன பைக்குக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செரிக்கேன் வாங்கியிருக்கேன். என் பைக்குக்கு மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கு செரிக்கேன் வாங்கியிருக்கேன். செரிக்கேனுக்கு அடுத்து இப்போ வந்து செரிக்கேன் வீடியோ காட்ட போகிறேன் கைஸ். ஓகே, நீங்கள் வந்து இப்போ செரிக்கேன் பார்க்க போகிறீங்க. செரிக்கேனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செரிக்கேன் பாக்ஸ் தான். இதில் ஒரு பீஸ் இருக்குது, இதில் ஒரு பீஸ் இருக்குது, டபுள் பீஸ். ரெண்டு பீஸ் சேர்த்து நான் 4K சம்திங்கில் தான் வாங்கினேன். 4000 ரூபா பக்கம் தான் வாங்கினேன். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா கைஸ்? இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த செரிக்கேன் நான் ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து இந்த மவுண்டிங்கும் கொடுத்துருவாங்க. அட்டைப்பட்டி தேவையில்லை. இப்போ இது வர போட்டுருவோம். கேனு இது வந்து 5 லிட்டர் கேன் கைஸ், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல இப்படி போட்டு லாக் பண்ணுறது, இப்படி லாக் பண்ணுறது. இது இந்த சைடு இது வந்து நான் பைக்கில் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன், சைடில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது செரிக்கேனு 5 லிட்ரு ப்ளஸ்ஸு அந்த பெரிய மூடி ஒன்று. இது வந்து அந்த பெரிய மூடி. இது வந்து இந்த ஏர் போகிறதுக்கு, பெட்ரோல் கேன்லேருந்து ஹோல்ஸ்லேருந்து ஏர் லைட்டாக போகணும், மூடியே வைக்கக்கூடாதுல்ல, அதனால் அதுக்கு ஏர் போகிறதுக்கு அதுக்கு ஒரு மூடி இருக்குது. அப்பப்போ திறந்து வச்சுக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் கேன்லேயே வந்து இந்த பெட்ரோல் டாப்அப் பண்ணிட்டு இருங்க கைஸ், எடுத்துக்காட்டேன். பெட்ரோல் டாப்அப் பண்ணிகிட்டே வந்து இந்த இதை வந்து இதில் இப்படி போட்டுடணும். இப்படி போட்டு வச்சுட்டு அப்படியே அது மேலே வச்சு நம்ம லாக் பண்ணணும். இருங்க காட்டுறேன். இது வந்து இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்கு முதல் வந்து இப்படி இருக்கும். இப்போ நம்ம யாரோ வேறு வண்டிக்கு மாற்றணும்னா இதை எடுத்து இப்படி வச்சு இந்த மூடி இப்படி போட்டு இது மூலயமா இப்படி இப்படி ஃபுல் பண்ணுற மாதிரி. ஓகேங்க கைஸ்? இப்போ இது வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து இதுக்குள்ளே இப்படி போட்டு இதுக்கு மேலே வந்து இது வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சா அப்புறம் இதை வந்து லாக் பண்ணுறது. அவ்வளோதான் கைஸ். இதை இப்படி சுற்றுனீங்கன்னா இது இங்கே லாக் ஆயிரும். ஒன்று இதுக்கு வந்து இது வந்து அந்த சின்னது ஏர் ஹோஸ் சொன்னல, அது இந்த பக்கம் இருக்கும். அது சின்னதாக தான் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி விட்டிங்கனாலே போதும் கைஸ். அவ்வளோதான். இது ஒரு செரிக்கேன். அப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து லாக் கொடுத்துருக்குறாங்க. ஓல்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் இருக்காது, மோஸ்ட்லி லாக் இல்லை நான் பார்த்த வரைக்கும். நியூ மாடல் இது. இது எனக்கு கம்மியாக கிடச்சிருந்தா இப்போ ஆல்மோஸ்ட் நான் வாங்கிட்டேன். இதை விட்டோன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்காது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாவி 2 கொடுத்துருக்குறாங்க. லாக் செட்டு, சாவிக்குள்ளே சாவி போட்டு லாக் செட்டுக்குள்ளே நம்ம கேனில் வச்சுட்டு, உங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து ஆட் பண்ணுற முடிஞ்சா, இல்லைன்னா டவுட்டு தான். பார்த்தீங்கன்னா அது இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்தால் போதும். அவ்வளோதான் கைஸ், லாக் ஆகிடும். இப்போ இந்த இதை வந்து திருப்பவும் முடியாது, இந்த பக்கம் பண்ண முடியாது, இழுக்கவும் முடியாது, வராது. சாவி போட்டு இப்படின்னா தான் இது வெளியே வரும். அவ்வளோதான் கைஸ். இது ஒரு கேன். அது இன்னொரு கேன். இது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். என்னென்ன அதுலேயும் இதில் இருக்க சேமே தான். நம்ம ரெண்டுமே வாங்கியிருக்கிறோம். அப்புறம் இதில் வந்து லாக் பின் ஒன்று கொடுப்பாங்க கைஸ். அந்த ரெண்டுமே வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன் வண்டியில். அதனால தான் என்னால் இப்போ வந்து இதில் காட்ட முடியல, வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி எல்லாமே இருக்குது. அதில் இருந்து சேம் அதே மாதிரியே ஒரு டியூப் மாதிரி ஒன்று, மூடி அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இதே மாதிரி சேம் கேப்பு. அப்புறமேட்டு அந்த வந்து ஏர் போகிறதுக்கான ஓசுக்கு உள்ள கேப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் லாக்கு. ஏன்னா நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், பிரித்து பார்த்தேன் எப்படி இருந்ததுன்னு. யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்தது. சரி, இன்னொன்று இன்னும் யூஸ் பண்ணல. நம்ம ஏதோ ட்ரிப் போகும்போது வச்சு பார்க்கணும் எல்லாமே அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்குறோம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு லாக்கு, 2 கீ. ஆனால் ரெண்டுமே சேமாக தெரியலன்னு நான் எதுவுமே செக் பண்ணல. 2 கீ 2 லாக் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். நான் அப்படியே விட்டுட்டேன். இதையும் போட்டு கூடி பார்த்துடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி போடணுன்னா இப்படி போட்டால் எடுக்குமான்னு தெரியல. இந்த லாக் செட்டை வந்து இப்படி தான் போடணும் மாட்டுக்கு. நான் செக் பண்ண வரைக்கும் அப்படி தான் வருது. ஏன்னா அதில் தான் கேப் இருக்கு மாட்டுக்கு. மறுபடியும் எடுக்கும்போது இப்படி எடுக்கணும். இந்த பக்கம் போட்டு பார்த்தேன், இந்த பக்கம் உழுவுது. ஆனால் இது எப்படின்னு எனக்கு தெரியல. இது நான் இன்னும் லாக்லாம் போட்டு பார்க்கல. சும்மா ஒரு குத்தி மாப்போ இப்படி எடுத்து இப்படி தான் நான் போட்டு பார்த்து எடுத்தது. இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இதுக்கு ஷேப் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, அதனால் நான் இது போடல. சரி, ஓகே கைஸ், இது அவ்வளோதான். இதுலேயும் அதே மாதிரியே 5 லிட்டர் செரிக்கேன், மொத்தம் 2 கேனு. நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணியிருக்க வீடியோவையும் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செரிக்கேனோட வீடியோ தான்.
அதில் ஃபிட் பண்ண மாதிரி இதுலேயும் ஃபிட் பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதான் கைஸ். சுத்தனா வேலையே முடிஞ்சு கைஸ். ஒன்று லாக் ஆயிடுச்சா கைஸ்? இதுக்கு அதே மாதிரி இது போடும்போது கொஞ்சம் கரெக்டாக போட்டு பழகிட்டிங்கன்னா செரிக்கான் உங்களுக்கு செட் ஆயிரும் கைஸ். அப்புறம் இந்த லாக் செட்டு இது உங்களுக்கு நான் வீடியோ காட்டுவேன், காட்டாமல் இருக்க மாட்டேன். அதே மாதிரி இதை நான் வாங்கினேன் யோசித்தேன், சரி வாங்கலாமா வேண்டாமான்ட்டு முதல்ல யோசிச்சுது. 2 கேனுமே நம்மள்கிட்ட இருக்குது. 2 பக்கமும் இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் நம்ம பைக்கில். இந்த மாதிரினா கிட்ட இல்லை, என் வண்டியில் நான் அதுக்கு ஆல்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் என் வண்டிக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செரிக்கானோட வீடியோ தான் இன்றைக்கி. இந்த செரிக்கான் வீடியோ எப்படி இருந்து என்ன ஏன்னு சொல்லுங்கள் டீட்டெயிலு. ஒருவேளை இந்த செரிக்கான் வாங்கின லிங்க் வேணுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கை. அப்புறமேட்டு வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. பெல் ஐக்கனும் மெயினாக தட்டி விட்டுருங்க, ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ். இதோட வீடியோவை